லைட்டிங்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மதுரையோட ரோகிணி தான் சொல்லுவேன். சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும் போது இந்த தேட்டருக்குலாம் வந்திருக்கோம். நல்லா இருக்குது, தேட்டர் நல்லா இருக்குது, தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வாசம், அந்த லைட்னிங், அந்த பர்பிள் கலர் எல்லாமே எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்ல இடத்துல தேட்டர் இருக்க மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபீல் குட்டாக இருக்குது. ஆனால் அந்த தேட்டர் நம்ம இது வரைக்கும் மெட்ராஸில் போய் பார்த்ததில்ல. ஆனால் அந்த ஃபீல் இந்த ஸ்க்ரீன் ஒன்றில் கொடுக்குது. ப்ரோ நல்லா இருக்குது. ஆக்சுவலி சென்னை ரோகிணி மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. லைட்டிங்லாம் செமையாக இருந்துச்சு. இப்போ பைசன் மூவிக்கு வந்திருக்கேன் நான். கருப்பு ட்ரெய்லர் பார்த்தேன், செமையாக இருந்துச்சு. லைட்டிங்லாம் வந்து செமையாக இருந்துச்சு. மதுரையோட ரோகிணின்னு சொல்லலாம் அதை. கண்டிப்பாக வாங்க. செமையாக இருக்குது தேட்டரு. 2 ஸ்க்ரீனு சூப்பராக இருக்குது. சவுண்டு பயங்கரமாக இருக்குது. எல்லாமே நல்லா கிளியராக இருக்குது. அவதார் ட்ரெயிலுமே செமையாக இருந்துச்சு. அந்த லைட்டிங்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மதுரையோட ரோகிணி தான் சொல்லுவேன். ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம் நல்லா இருந்துச்சு. மை சஜஷன் ஹேண்ட் வாஷ் வைக்கணும், அவ்வளோதான் ஒன்று. ஸ்டெப்ஸில் வந்து ஸ்டிக்கரிங் மட்டும் இருக்கணும். ஸ்டெப்ஸு அந்த லைட்டிங் மட்டும் ஸ்டெப்ஸில் பத்தலை. மித்தபடி ஃபைன் ஹேண்ட் வாஷ் வைக்கணும், அவ்வளோ முடிச்சு. ஓவரால் செம்மையாக இருக்குது. சீட்டிங் கம்ஃபர்டபுளாக இருக்குது. கப்பிள்ஸ் சீட்டும் இருக்குது, நல்லா இருக்குது. ஓவரால் எல்லாமே ஹைட் வைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இங்கே எதுவும் டிராஃபிக் எதுவும் ஆகாது. நல்ல இடத்துல தேட்டர் இருக்க மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபீல் குட்டாக இருக்குது. ரொம்ப டிராஃபிக்லாம் ஆகாது. ஆத்தோரத்தில் வந்துட்டு அப்படியே போயிடலாம், ஈஸியாக இருக்குது. எல்லாமே பார்க்கிங்லாம் இருக்குது. வாங்க என்ஜாய் பண்ணுங்க. நான் வந்து விஜய் ஃபேன் தான், தளபதி ஃபேன் தான். அதான் கண்டிப்பாக வந்து. ஸோ எனக்கு அங்கே விஷாலிட்டி மால் பக்கத்தில் வெற்றி இருந்துச்சு. புதுசாக ஓப்பன் பண்ணிக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. வந்தேன், செமையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ணி பாருங்கள். சீட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த தேட்டருக்கு வரோம். சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும் போது இந்த தேட்டருக்குலாம் வந்திருக்கோம். நல்லா இருக்குது, தேட்டர் நல்லா இருக்குது, தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆசம், அல்டிமேட்டாக இருக்குது சவுண்ட் எஃபெக்ட். ஆமாம். ஸோ சீட்டிங் கெப்பாசிட்டிஸ், சீட்டிங் கம்ஃபர்ட் எல்லாமே நல்லா இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. இன்பிட்வீன் வந்து அந்த லைட்டிங்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க. தேட்டரோட எஃபெக்ட் தெரியணுன்றக்காக ரொம்ப நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. நான் ஆக்சுவலாக யூடியூப்பில் பார்க்கல, என்னோடய மாப்பிள்ள தான் சொன்னாப்புல இந்த புது தேட்டர் வந்து இனாக்ரேட் ஆகிருக்கு. ஸோ அங்கே போய் புது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக கோபுரம், அப்புறம் வேறு தேட்டருக்கு தான் போயிருக்கோம், வெற்றி அந்த மாதிரி. ஸோ இந்த தேட்டருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. சீட்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரோஹிணி தேட்டர் மாதிரி அப்படியே சேம் நல்லா இருக்குது. ரோஹிணி எப்படி போயிருக்கேன், ஃபஸ்ட் ஷோ எல்லாம் போயிருக்கோம். அதே லைட்டிங்கு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. நல்லா இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்டு எல்லாமே ஏசிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ரோஹிணி எல்லா விஜய் படத்துலேருந்து அஜித் படத்துலேருந்து எல்லாமே அங்கே தான் போவேன் சென்னையில் இருக்கும்போது. அதே சவுண்ட் எஃபெக்ட், அந்த லைட்னிங், அந்த பர்பிள் கலர் எல்லாமே எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அசுரன் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா. அரசனா? சரி, ஓகே. அரசன் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, படம் முடியறதுக்குள்ள கொஞ்சம் போட சொல்லுங்க. போட்டாங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக போகும். இல்லை அதான் போட்டாங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக சொல்லுவோம், இன்னும் நல்லா சொல்லுவோம். இப்போ நல்லா இருக்குது, பார்த்து சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. கண்ணை வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாம். நல்லா இருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்லேருந்து அந்த லைட்னிங் எல்லாம் நல்லா இருக்குல்ல. அதான் நேற்று நான் டியூட் படம் வந்திருந்தோம், ஸ்க்ரீன் 2ல் வந்திருந்தோம். சரி எப்படி இருக்குமோன்னு முத அம்மா கூப்பிட்டு வந்தோம். சரி நல்லா டியூட் படத்தை பார்ப்போம். ஃபஸ்ட் டைமு நம்ம ஊரில் தேட்டரை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் வந்து பார்த்தோம், ஸ்க்ரீன் 2 நல்லா இருந்துச்சு. சவுண்டு சிஸ்டமும் சரி, ஸ்க்ரீன் பிக்சர் குவாலிட்டி அவ்வளோ தெளிவாக இருந்துச்சு. ஆமாம் சார். அப்புறம் ஸ்க்ரீன் 1க்கு இன்றைக்கி வந்திருக்கோம். அந்த பைசன் படத்துக்கு வந்திருக்கோம். அந்த படம் நல்லா இருக்குது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன், சரி சாதாரண ஸ்க்ரீனாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம தேட்டரில் நான் கத்தி படம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். கத்தி படம் தீபாவளி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தோம். அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அது மெட்ராஸில் எங்கேயோ ரோஹிணி தேட்டருன்னு சொல்லுவாங்க. அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணி போடுறது, அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டமான தேட்ரு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த தேட்டர் நம்ம இது வரைக்கும் மெட்ராஸில் போய் பார்த்ததில்ல. ஆனால் அந்த ஃபீல் இந்த ஸ்க்ரீன் ஒன்றில் கொடுக்குது. நான் வாரத்தில் 6 நாளைக்கு படத்துக்கு போகிறேன். ஏன்னா சினிமா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். தேட்டருக்குள்ளே போகும்போது ஒரு சந்தோஷமாக அங்கே போனால் தான் நம்ம எந்த ப்ரெஷருமே இல்லாத, கம்பெனி டென்ஷன் எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியுது. வெள்ளிக்கிழமை இப்போ எப்படா வரும், அடுத்த படம் எப்படா வரும், அன்றைக்கி போய் பார்க்கணுமே, ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுமே, அங்கே போய் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் சவுண்டு டால்பி அட்மோஸ் அப்படியே அதருது. உள்ளே உட்காந்தோம்னாலே வைப்ரேட் ஆகுது. அந்தளவுக்கு சவுண்டு நல்லா இருக்குது. ஆனால் ஸ்க்ரீன் 1 நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸ்க்ரீன் 2 கூட நல்லா இருக்குது. ஸ்க்ரீனில் படம் பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு பிஜிஎம் பேஸ் வரும்போது நமக்கு நல்லா அப்படியே இதுவாக இருக்குது. இன்டர்வல் அப்போ லைட்டு போட்டேன். அதை பார்த்ததுக்கப்புறம் நல்லா லைட்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் 2ல் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. 1ல் கூட நல்லா இருக்குது. நம்ம மக்கள் நம்மளை சுற்றி நிறைய தேட்டரு இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச படத்தை எந்த தேட்டரில் கூட, ஆனால் இந்த தேட்டர் நல்லா இருக்குது, இங்கேயும் வந்து பாருங்கள். ஏன்னா எல்லா தேட்டரும் நம்ம ஆதரிக்கணும். ஏன்னா இப்போல்லாம் தமிழ் சினிமா ரொம்ப டவுனாக போயிட்டுருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எல்லா தேட்டர்லையும். இப்போ காந்தாரான்னு ஒரு படம் வந்ததுக்கப்புறம் தமிழ் சினிமா என்ன பண்ணுது அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் தேட்டருக்கு வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே தமிழ் சினிமா எங்கேயோ போயிடும்.
மக்கள் முதல்ல நீங்கள் தேட்டருக்கு வரணும், ஒவ்வொரு தேட்டருமே வரணும், நல்லா பாருங்கள், சந்தோஷமாக தீபாவளி எப்படி கொண்டாடணும்னா இந்த படம் ஃபஸ்ட்டு காலைல பைசன் போகிறோம், மத்தியானம் சாப்பிட்டு கறியெல்லாம் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் டியூட் போங்க அப்படின்னு ஒவ்வொரு படத்தையும் பிரிச்சுக்குங்க. குழந்தையோடு வந்து சந்தோஷமாக கொண்டாடுற இடம் தான் நம்மளுக்கு தேட்ரு. அந்த தேட்டரை நம்ம ஆதரிக்கணும். மதுரை மக்களில் சரி, எந்த வெளியூர்லேருந்து வந்திருக்கிற நம்ம சொந்தங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள கூட்டிகிட்டு வருவோம். ஒவ்வொரு தேட்டரையும் இந்த தேட்டர் இருக்குது, தேட்டர் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து சந்தோஷமாக அந்த அந்த படத்தோட ஃபீலிங்கும் சரி எல்லாமே சரி நம்ம கொண்டாடுறதுக்காண்டி தான் வர்றோம். தீபாவளின்னு வந்துருச்சாலே முன்னெல்லாம் மெர்சல் படம் வந்துச்சு, இப்போ பைசன் வந்திருக்கேன். இது அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறையை கொஞ்சம் வளர்ந்து வர்ற மாதிரி இருக்குது. அதனால் இவங்களுக்கும் கை கொடுப்போம். எப்பயுமே புது நடிகருக்கு கை கொடுக்கும். அப்புறம் சியான் விக்ரம் அவரோட மையம் இப்போ நல்லா நடிச்சிருக்காப்புல. படத்தில் பார்த்தே தெரியும் அவரோட உழைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு. அதுபோல் இது ஒரு படம் ஒரு ரியலாக சாதித்த ஒருத்தரோட படம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்க்ரீன் ஒன்று நல்லா இருக்குது. கண்டிப்பாக மக்கள் இதை நீங்கள் வர ஆரம்பிச்சிட்டா ஒரு வாட்டி வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், வாரத்துக்கு 6 நாள் வர வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபீலை கொடுத்துரு இந்த படத்தில். ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படின்னா ஒரு வாட்டி ஒரு சீட்டில் உட்காந்தோம்னா நிறைய சீட்டில் அடுத்தடுத்த ரோக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்த படத்துக்கு அடுத்த ரோ மாறணும். அந்த மாதிரி சேட்டில் இருக்க எல்லா சீட்லேயும் உட்காந்து படம் பார்த்துறேன். அந்த ஃபீல் எப்படி இருக்குது, இந்த சீட்டில் உட்காந்தா எப்படி ஃபீல் இருக்குது. அந்த மாதிரி நான் காந்தார படத்தை இது வரைக்கும் 8 வாட்டி பார்த்துட்டேன். ஆனால் நான் தமிழ் படம் வந்தாலும் நான் ஆதரிக்கணும். ஏன்னா எல்லா படமும் ஒன்று தான். இப்போ நம்மளே இருக்கா, பக்கத்து வீட்டில் நல்லா ருசிச்சா சமைச்சா கூட நம்ம வீட்லேயே சமைச்சாலும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமா நம்ம தான் கொண்டாடணும், நம்ம தான் அதுக்காண்டி இருக்கிறவங்க. அதனால் கண்டிப்பாக கொண்டாடுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். புது தேட்டர் ரொம்ப நல்லா இருக்குது. தீபாவளி இங்கே வந்து கொண்டாடுங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் எல்லாருமே. தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஆமாம், நல்லா இருக்குது. நல்லா லைட்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது சார். நல்லா இருக்குது சார், நல்லா இருக்கு. செம்மையாக இருந்துச்சு. சவுண்டு அதோட செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருக்கு. உட்கார்றதுக்குலாம் நல்லா இருந்துச்சு. அதோட செம்மையாக இருந்துச்சு. நல்லா எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. லைட்டிங்லாம் செம்மையாக இருந்துச்சு. நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. ரேட்டும் கம்மியாக இருக்குது. எஃபெக்ட் நல்லா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. இல்லை இப்போதான் முறையாக வந்திருக்கேன். நான் ஒட்டஞ்சத்திர பக்கத்துலேருந்து வந்திருக்கேன். புது தேட்டர் லைட்டிங்கு சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா இருக்கு. இறைச்சல்லாம் ஆமாம், நல்லா சவுண்டு பிரமாமா இருக்கு. நல்லா இருக்கு. இறைச்சலாம் எதுவுமே இல்லை, கிளியராக வரும் ஆக்குறது. ஆமாம், இல்லைன்னா ரொம்ப இதாக இருக்கு. நல்லா சவுண்டு பிரமாமா நல்லா இருக்கு சார். நிஜமாவே நாங்கள் இது வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான், பட் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. லைட்டிங்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரியலி வி லைக். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கு மேலே படமா சவுண்ட் எஃபெக்ட்டும் ரொம்ப ஒரு மாதிரி இறைச்சலாம் அப்படிலாம் இல்லை, நல்லாவே இருக்குது. நாங்கள் வந்து முன்னாடி தான் உட்காந்துருந்தோம். நல்லாவே இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. நிஜமாவே சொல்லணும்னு சொல்ல நிஜமாவே நல்லா இருக்கு. வந்ததில்லை சார், இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். வி ஆர் ஃப்ரம் சென்னை வண்டி. எங்களுக்கு ரோஹிணி தேட்டர் பற்றி தெரியும், அதனால அது நல்லா இருக்கும். அந்த ஒரு இது ஆமாம் கட்டாயம் இருக்கும்னு தெரிஞ்சு வந்தோம். அருமையான தேட்டர் வந்து ஒரு எப்படின்னா ஒரு வெளிநாட்டில் இருக்க ஃபீலிங் இருக்கு. அருமையாக இருக்கு தேட்டர்.